சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 18/12/2023 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்சோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க. இன்றைய விற்பனை பதிவில் காங்கேயம் சினை மாடுங்க, ஒரு குட்டை கன்று மாடுங்க, ஒரு காங்கேயம் கன்று மாடுங்க, ஒரு நல்ல தரமான ஷோ குவாலிட்டியான 2 கிடாரிகளுங்க என மொத்தம் 7 விற்பனை பதிவுகள் ஒரே பதிவில் இருக்குதுங்க. பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுங்க சுழி சுத்தமான கழிப்பு சுழி குறைப்பழுது எதுவும் இல்லாத நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய தரமான காங்கேயம் 3ஆம் ஈத்து மயிலை மாடுங்க. நல்ல குணம்ங்க, கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க, பல் கடைமுளைப்புங்க, ஈனக்கூடியது 3ஆவது ஈத்து, 6 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. காங்கைங்கன்று போடுறதுக்கு 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. மாடு இப்போ தான் வண்டியில் இறங்குச்சுங்க. இன்னும் தண்ணி கூட காட்டாமல் சரி வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் மற்றபடி கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடுங்க. கால் அணைக்காமல் கறந்துக்கலாம், மடி உடல் எங்கே வேணாலும் நீவி பார்த்துக்கலாம். திமிழ் நல்ல கூரான ஏற்றமான திமிழ் அமைப்புங்க, நல்ல வால் இறக்கமுங்க. ஏற்கனவே நீங்கள் ஒரு காங்கை மாடு வச்சுருக்கிறீங்க, அந்த மாடு பால் வற்றும்போது கறவையில் இன்னொரு மாடு வேணும், கால் அணைக்காத மாடாக சுழி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி நல்ல தெளிவான மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இந்த தரமான சினை மாட்டினுடைய 6 மாதம் சினை மாட்டினுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 35,000 ரூபாய்ங்க. நல்ல தரமான மாடுங்க, நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பு, சுழி சுத்தமாக இருக்குதுங்க, வால் இறக்கம் இருக்குது, மடிகால் சுத்தம் இருக்குதுங்க, நல்ல குணவனமான மாடு. கறவை பார்த்திங்கன்னா 2 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. காங்கைங்கன்று 4 காம்பில் பாலுங்க, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் 2 காங்கேயம் தரமான கிடாரிகளினுடைய விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறீங்க. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 15 மாதமான கிடாரிகள்ங்க. ரெண்டும் அடுத்தடுத்த வீடியோவும் வருங்க, ஒரே வீடியோவில் நம்ம பகிர்ந்துக்கல. ரெண்டும் தரத்தில் அருமையான கிடாரிகள். ஜோடி கிடாரியாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், தனி கிடாரியாக வேணாலும் எடுத்துக்கலாமுங்க. ஏன்னா ஜோடியாக காங்கேயம் கிடாரிகள் நம்ம அதிகமாக பதிவே போட முடியறது இல்லைங்க. காரணம் அதிகமாக விற்பனைக்கு வர்றதும் இல்லைங்க. அதனால் எப்பாவது தான் 1-2 விற்பனைக்காக வருதுங்க. நல்ல தரத்தில் அருமையான கிடாரிகளில் தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னா தாராளமாக இந்த 2 கிடாரிகளையுமே நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கலாம். மூக்குத்தி இருக்குதுங்க, சுழி சுத்தமாக இருக்குதுங்க, வயது 15 மாதங்கள் இருக்குதுங்க, பல் போடல, நல்ல குணவனம், வால் இறக்கம், மடிகால் சுத்தம், வயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல உடல் அமைப்பில் தெளிவான ஒரு கிடாரிங்க. இந்த கிடாரியினுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 24,000 ரூபாய்ங்க. 15 மாதம் ஆச்சுங்க, சுழி சுத்தமாக இருக்குது, நல்ல வெளார் கொம்பில் இருக்குது, வயிறு தொங்கல் இல்லாமல் இருக்குது, வால் இறக்கத்தில் இருக்குது, மடிகால் சுத்தத்தில் இருக்குது, மூக்குத்தி இருக்குதுங்க. விற்பனை விலை 24,000 ரூபாய்ங்க. நல்ல தரமான காங்கேயம் மயிலை கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு பண்ணலாம். நேரில் பார்த்து வாங்கணுன்னா கூட நேரில் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் வீடியோ பார்த்துட்டு வாங்கிக்கலாமுங்க. நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்புங்க, வால் இறக்கம், தொப்புள் இறக்கம் இல்லாமல், வயிறு தொங்கல் இல்லாமல், கொம்பு 2 முன்னது பின்னது மாறாமல் தெளிவான ஒரு மயிலை கிடாரிங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வரணுன்னாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வரலாமுங்க. காங்கேயமில் இந்த மாதிரியான நல்ல தரமான கிடாரிகளை தேர்வு செஞ்சு வாங்கணுன்னா நம்ம முதல்ல மாதத்துக்கு போடுற பதிவுகளில் ஒரு 20-30 கிடாரி கன்றுகள் பதிவு கொண்டு வருவோங்க. இன்றைய சூழலில் மாதத்துக்கு நம்ம போடுற பதிவுகளில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாகவே ஒரு 10 கிடாரி கன்றுகளை விற்பனை கொண்டு வர்றதே நம்மளால் முடியாமல் இருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதும் ஒரு தரமான மயிலை கிடாரி தானுங்க. 5 மாதம் ஆகுதுங்க. இதுவும் இதற்கு முன்னாடி இருக்கிற 2ஐயும் நீங்கள் ஜோடியாக கூட எடுத்துக்கலாம். ரெண்டும் நல்ல அச்சல் உள்ள மாதிரி தெளிவான கிடாரிகள்ங்க. சுழி சுத்தம், கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, நல்ல வெளார கொம்பு அமைப்பில் தெளிவாக இருக்குங்க. கண்காட்சி கூட நீங்கள் கொண்டு போகலாம். நல்ல வெளார கொம்பில் பல் போடாத கிடாரிகளோட கேட்டகரியில் இந்த கிடாரிகளும் தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு கொண்டு போகலாமுங்க. வயிறு தொங்கல் இல்லாமல், தொப்புள் இறக்கம் இல்லாமல், நல்ல தெளிவான கொம்பு அமைப்பில், நல்ல நெட்டு நீளத்தில், புறவி ஏற்றத்தில், வால் இறக்கத்தில் தெளிவாக இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 22,000 ரூபாய்ங்க. இரண்டும் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 46,000ங்க. தனித்தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய விற்பனை விலை 22,000 ரூபாய். இதற்கு முந்தைய கிடாயினுடைய விற்பனை விலை 24,000 ரூபாய்ங்க. அது சுத்த மயிலையாக இருக்குங்க.
இது கற்காமையிலேயே வருங்க. ரெண்டும் ஒன்றை கண்ட மாதிரி ஒரே கொம்பு தலையில் விளார் கொம்பில் இருக்குங்க. ரெண்டும் உழவுக்கு இது நீங்கள் பழக்கணும், நல்லா பக்குவப்படுத்தணும் அப்படின்னா இந்த தரத்தில் வாங்கி நீங்கள் தாராளமாக தேர்வு செஞ்சு வளர்க்கலாம். சுழி சுத்தம், கழிப்பு சுழி கிடையாது, குறைப்பழுது கிடையாது, வயிறு தொங்கல் கிடையாது, வால் இறக்கம் உண்டுங்க, புறவு ஏத்தம் உண்டு, எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. 8 பால் பற்கள் இருக்குதுங்க. விற்பனை விலை வந்து 22,000 ரூபாய்ங்க. ஜோடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 46,000 ரூபாய்ங்க. ஜோடி கிடாரிகளாக காங்கேயம் கிடாரிகள் ரெண்டும் ஒன்றை கண்ட மாதிரி வாங்கி ஏற்பழக்கம் கீது பூட்டி ஓட்டணும்னாலும் நீங்கள் பூட்டி பழக்கலாமுங்க. சேலம் மாவட்டத்துக்கு வடக்க வந்து பார்த்திங்கன்னா மானாவாரி விவசாயம் பண்ணுறவங்க பெரும்பாலும் வந்து இந்த மாதிரியான பசுங்கிடாரிகளை தேர்வு செஞ்சு வாங்கி ஓட்டுவாங்க, செனை பண்ணுவாங்க. செனை பண்ணி ஒரு 5 மாதம் 6 மாதம் வரைக்கும் ஓட்டிட்டு மீண்டும் அதை நிரசனை ஆயிடுச்சுன்னா விற்றுட்டு இந்த மாதிரி வந்து மறுபடியும் கிடாரிகளை வாங்கி தேர்வு செஞ்சு ஓட்டுறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் மாட்டு உழவு வந்து பார்த்திங்கன்னா விளைநிலம் வந்து பார்த்திங்கன்னா இருகாதுங்க. மண் வந்து ரொம்ப கெட்டித்தன்மை ஆகாது. மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா காற்றோட்டம் அதிகப்படுத்துறதுக்கு மாட்டு உழவு தான் வந்து ரொம்ப சிறந்ததுங்க. அதனால் அந்த காலத்தில் பெரியவங்க மாடுகளை வச்சு உழவு உழுதாங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, இன்னும் 20 நாள் அவங்க கன்று போடுறதுக்கு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. நல்ல தரமான ஒரு மாடு. ஈனக்கூடியது 4வது ஈத்துங்க. புறவு பார்த்திங்கன்னா நல்ல அருமையான ஏத்தம், வால் இறக்கம், காம்புகள் 4 ஒன்றை கண்ட மாதிரி ஓர்ஸாக இருக்குதுங்க. காங்கேயங்கன்று போடுறதுக்குங்க 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம். பாலோட அளவீடு நேரம் 3 லிட்டர் இருக்கும். 2 கறந்துட்டு கண்ணுக்கு விடலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 4ஆம் ஈத்து 20 நாளில் கன்று போடக்கூடிய மயிலை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. நல்ல குணவனமான மாடுங்க. லோக்கலில் இருந்த மாடு தான், தெளிவாக கறந்துட்டு இருந்த மாடு. கறவை நேரம் 2 கறக்கலாம். இன்னும் 20 நாள் அவங்க கன்று போட. கால் அணைக்க வேண்டியதில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஈன்னா 4வது ஈத்துங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் நேரில் வந்து பார்த்து தேர்வு பண்ணி வாங்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுங்க காங்கேயம் மயிலை காளைங்க. ரொம்ப வாடலான காளை தானுங்க. இருந்த இடத்துல பக்குவம் சரியாக இல்லாதனால ரொம்ப வாடலாக போச்சுங்க. இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு 15 நாள் ஆச்சு. குடல் புழு நீக்கம் பண்ணிட்டோம். தவிடு தண்ணி நல்லா குடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. 4 பல்ல இருந்து 6ஆம் பல் வருதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை. இந்த மயிலை காளையினுடைய விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க. சந்தை மதிப்பு என்னவோ அதே மதிப்பில் தான் இதனுடைய பதிவாக போட்டிருக்குதுங்க. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, மேய்ச்சல் இருக்குது, ஒரு கைத்தில் மாடுகளுக்கு வந்து இனச்சேர்க்கை பண்ணிக்கிட்டு ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு காங்கேயம் மயிலக்காலை தேர்வு செஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். ஒரு 3 மாதம் நம்மகிட்ட இருந்ததுன்னா உருவம் தெரியாத அளவுக்கு மாற்றிடலாமுங்க. ஏன்னா 2 நேரம் தவிடு நல்லா குடிச்சிக்குது, சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, 4 பல்லிருந்து 6ஆம் பல் வருதுங்க. நல்ல குணவனமான காலை. இனச்சேர்க்கையும் பண்ணிக்கலாம். மற்ற ஏதாவது பயன்பாடு உழவுக்கு இது பயன்படுத்தணும் அப்படின்னா கூட பழக்கிக்கலாமுங்க. ஒன்றும் குறும்பு எதுவும் இல்லாத காலை. விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 5ஆம் ஈத்து காரி மாடுங்க. 25 நாள் ஆன மயிலை காளை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. பாலோட அளவீடு வேலைக்கு 1.5 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாமுங்க. இன்று தான் வந்தது, அதனால் நம்ம கறவை வீடியோ போடலை. கறவை வீடியோ வேணாலும் நாளைய பதிவில் எடுத்து தெளிவாக போட முடியுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய்ங்க. 5ஆம் ஈத்துங்க காரி மாடு, 25 நாள் ஆன மயிலை காளை கண்ணோட, மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குது. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். பாலோட அளவீடு வேலைக்கு 1.5 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம். பால் கறக்கிற வீடியோ வேணால் நாளை பதிவில் நம்ம போட முடியுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 30,000 ரூபாய்ங்க. குறைஞ்ச விலையில் கன்று மாடு பால் கறந்துட்டு விற்றால் நட்டம் போகக்கூடாது அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. மாடு ஒரு குட்டை மாடு தாங்க. கன்று வந்து காங்கைங்கன்று, மயிலை கன்று, காலைக்கன்று, அதனால் நல்ல சாட்ட வராட்டம் நெடுமுடியான கன்று. 25 நாள் ஆச்சுங்க. நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க. வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கிறவங்களும் பண்ணிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுங்க 3ஆம் ஈத்துங்க பல் கடைமுளைப்பு மயிலை மாடுங்க. 15 நாள் ஆன சுழி சுத்தமான மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. பாலோட அளவீடு வேலைக்கு 1.5 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாம். அதிகபட்சம் 2 லிட்டர் வரை கூட கறவை எதிர்பார்க்க முடியுங்க. கன்று மயிலை கன்று, கிடாரி கன்று. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். ஈத்து 3ஆவது ஈத்து. பெரியவங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 35,000 ரூபாய்ங்க. குறைஞ்ச விலையில் ஒரு காங்கை மாடு கிடாரி கண்ணோட கோவில் தானம் ஏதாவது நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க, கறவைக்கு கால் அணைக்காத மாடாக இருக்கணும், 1.5 லிட்டர் கறவையில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாமுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். நல்ல குணவனமான மாடு. நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னா கூட நேரில் வந்து பார்த்து வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கினா கூட வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 35,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி. வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். பால் கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் வீடியோ பதிவு நம்ம தெளிவாக போட்டிருக்குறோங்க. அதனால் வீடியோ பதிவு பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாமுங்க. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குங்க. கண்ணு கிடாரி கண்ணுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். விற்பனை விலை 35,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. அதே மாதிரி கறவை மாடுகள் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு நம்ம நிறைய வீடியோ பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம். ஆட்டி ஊற்றுதல் வழிமுறையை நம்ம வந்து பின்பற்றுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டி ஊற்றுதல் வந்து ஒரு 2 வேளை செய்கிறாங்க, இல்லைன்னா ஒரு 3 வேளைக்கு செய்கிறாங்க. சில பேர் வந்து அதில் பாதி பொருளை விட்டுட்டு ஏதாவது ஒரு கிடைக்கிற பொருளை வச்சு ஆட்டி ஊற்றுறாங்க. அப்படி பண்ணால் கண்டிப்பாக பால் திரும்புதல் ஏற்படாதுங்க. 8 நாட்களுக்கு முறையாக ஆட்டி ஊற்றுதல் பின்பற்றுதல் வேண்டுங்க. 2 கிலோ பச்சரிசி, 2 கிலோ உளுந்து, 2 கிலோ சுண்டல், இட்லிக்கு போடுற சுண்டல், இதை 3ஐயும் வாங்கிட்டு வாங்க. 8 நாளைக்கு நம்ம வந்து பயன்படுத்த முடியுங்க. ஒவ்வொன்றிலையும் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து முதல் நாள் இரவு ஊற வைங்க. 1/4 கிலோ பச்சரிசி, 1/4 கிலோ உளுந்து, 1/4 கிலோ சுண்டல், கருப்போ வெள்ளையோ ஏதாவது ஒரு சுண்டல் ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் ஊற வச்சதை ஒரு கிரைண்டரில் போட்டு ஒரு வர தேங்காய் 2 மூடி நல்லா திருவி உள்ளே போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஆட்டினீங்கன்னா இட்லி மாவாட்டம் ஆட்டிடுங்க. ஆட்டினதுக்கு அப்புறம் வந்து அந்த இதை வந்து எடுத்து ஒரு 10 to 12 லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 கிலோ, நெல்லந்தோடு இருந்தால் ஒரு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு ஒரு 50 கிராம் கல்லுப்பு போட்டு ஒரு வேளை வச்சு பாருங்கள். கூடவே வாய்ப்பு இருந்ததுன்னா கடைகள்லேயோ நம்ம தோட்டங்கள்லேயோ கிடைக்கிற நாட்டு சுரக்காய் ஒன்று வெட்டி வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா மாடு 8 நாளைக்கு 8 வேளை ஆட்டி ஊற்றுங்க.
கூட ஒரு நேரம் காலையில் நேரம் ஆட்டி ஊற்றுறீங்கன்னா மாலை நேரம் அடர் தீவனம் கொடுங்க. இதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த மாடாக இருந்தாலும் பாலோட அளவீடு கூடி வருங்க. இதில் ஒரு பொருளை விட்டு ஆட்டி ஊற்றினாலும் சரியாக வராதுங்க. 8 நாளைக்கு இல்லாமல் 2 நாளைக்கு மட்டும் ஆட்டி ஊற்றினாலும் இதில் ரிசல்ட் கிடைக்காது. ஏன்னா இது இயற்கை வழியில் நம்ம பண்ணுறது. நாட்டு சுரக்காய் வெட்டி வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு மடியில் இருக்கிற நரம்பு மண்டலம், அதாவது ரத்த நாளங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுரப்புகள் வர்றதுக்கும் அதாவது தொந்தரவுகள் இருந்தாலும் கிளியர் பண்ணுறதும் சுரக்காய் நீர்ப்பண்டம் வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. காலை மாலை 2 நேரம் கூட நாட்டு சுரக்காயை வந்து குண்டு சுரக்காயை வெட்டி வைக்கலாம். மாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பால் கறக்கும்போது காம்புகளில் ஏதாவது மாடுகளுக்கு ரத்தம் வர்றது, பால் ரோஸ் மில்க் மாதிரி கலந்து வருது அப்படின்னா ஹிமாலயா கம்பெனியோட ஸ்டிப்லான் அப்படின்னு ஒரு டேப்லெட் இருக்குதுங்க. ஹிமாலயா கம்பெனியோட ஸ்டிப்லான் அப்படின்னு ஒரு டேப்லெட் இருக்குதுங்க. STYPLON. அது காலையில் 4 மாலையில் 4 அது மாதிரி ஒரு 2 நாளைக்கு கொடுங்க. ஒரு 4 வேளை டு 6 வேளை கொடுக்கலாமுங்க. அதே மாதிரி வாழைப்பூ மடலோடு அப்படியே வெட்டி வைக்கலாமுங்க. வாழைப்பூவை மரத்துலேருந்து வெட்டிட்டு வந்து ஒரு கத்தியில் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அந்த சிவப்பு மடலோடு அப்படியே வைக்கலாம். துவர்ப்பு போகிறது ரொம்ப நல்லதுங்க. கூடவே ஸ்டிப்லான் மாத்திரை கொடுக்கலாம். நாக்கில் 2 எலுமிச்சம் பழத்தை புழிஞ்சு விட்டிங்கன்னா இந்த காம்பில் ரோஸ் மில்காக வர்றது வந்து சரியாகுங்க. 2 நாளுக்கு மேலே இதே தொடர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கால்நடை மருத்துவரை அணுகி நீங்கள் வந்து அதற்கான மருத்துவத்தை மேற்கொள்ள முடியுங்க. எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க. வணக்கம்ங்க.